இடையில நீங்க படிச்சீங்களா இல்லையா? கட்டி போச்சு எனக்கு தெரியல. பண்ணிட்டோம். எல்லாமே எனக்கு கொஞ்சம் படிச்சாச்சு. நெட்வொர்க் என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயி போச்சே. நெட்வொர்க்ஸ்லாம் எவனோ செய்வன செஞ்சுட்டான். அதையும் படிச்சாச்சு. யோவ்! எல்லாமே படிச்சாச்சுயா? அப்புறம் ஃபாத்திமா போட்ட அரிசி மாவும், உளுந்து மாவும் ஆ. கலந்து சுட்ட தோசை அதுவும் படிச்சாச்சு. படிச்சாச்சு. ராம் ஹார்ட்லி நெறைய மோட்டிவேஷனலா பேசினாரு. அதுவும் படிச்சாச்சு. அப்புறம் கமெண்ட் திருப்பி படி. படிச்சாச்சியா? படிச்சாச்சியா? மியூட்ல விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. பாத்திமா. சுவிசேஷ். சுவிஷ் சுவி விகேஷ் ஸ்விகேஷ். ஹாய் ஹாய் ப்ரோ. புதுசாக வந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. அம்மு பிரியா. உன்னோட சேர்ந்து எனக்கும் 3 போதும். ஏரோப்ளேனில் போச்சு மியூட்டு. ஓ, ஏரோப்ளேனில் போடும்போது இல்லை. இட்ஸ் அப்பயா? ஓகே காய்ஸ், விடுங்க. இல்லைங்க, ராம் எனக்கு ஒரு ஹார்ட்லி. மாதிரி ஆச்சுங்க. மியூட்டில் இருக்குன்னு கேட்கல அப்படிங்கவும் நான் அவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக படித்தது வேஸ்ட்டாக போச்சுன்னு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ப்ரோ. எனிவே ப்ரோ, சாரி ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? லைவுக்கு வாங்க ப்ரோ. லைவ் நாங்கள் 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. வாங்க, கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு போங்க. கொஞ்சம் மோட்டிவேஷன் எதுனா பேசுங்க. எங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உள்ளே போயிட்டு என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எதனா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எதனா டாஸ்க் அது மாதிரி கொடுத்தா கூட நான் கம்ப்ளீட் பண்ண ரெடி. ஆமாம் ப்ரோ. ராஜா ப்ரோ மியூட்ல இருந்ததே தெரியாது. தெரியாம உங்க பாட்டு பெனாத்தி நின்றுக்கிறாங்க. லப அண்ணா, லப லப லபன்னு கத்தி. நான் பாட்டு கத்திட்டு இருக்கேன். இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கிணத்துக்குள்ள ஓகே உள்ள அண்ணா, அனுப்பிடுவோம். கிணத்துக்குள்ள சும்மா உள்ள தவளை தங்கச்சி. கத்திட்டு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருந்தது. பிளான்ல ஒய்ஃபை ஏற்றி ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிவிடு. ஓகே அண்ணா, அனுப்பிடுவோம். கன்னடா. ஏங்க என்னங்க நீங்கள் ஃப்ளைட்டில் வேணாங்க, கப்பலில் அனுப்பிவிட சொல்லுங்கள். ஃப்ளைட் எங்கன்னா போய் மோதிர போகுது. ஆமாம், கப்பலில் கடலை உண்டா கூட எப்படியே தப்பி தப்பி நாங்கள் வந்து கரைக்கு வந்துடுவோம். ஏரோப்ளேன் போனால் என்ன வெந்து அப்படியே கறியெல்லாம் அப்படியே ஃபஸ்ட் ஆகி அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கா? ஓ ஓ ஓ ஓ ஏஎஸ் ராஜா, புரிஞ்சிச்சு உங்கள் பிளான் எனக்கு. ஓகே 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 ஓகே, புரிஞ்சிச்சு பிளான் புரிஞ்சிச்சு. கம்முன்னு இரு. நீங்கள் ஃப்ளைட்லேயே ஏற்றி விடுங்க. அடப்போ சிவா, எனக்குமே இப்போதான் சிவா, நான் ஒரு டியூப்லைட் சிவா. சிவா, ஒன்று ஏரோப்ளேன்ல ஏற்றி சாவடிக்க பார்க்குறாங்க. நீ போவாத. அவங்க நல்லவன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அப்போ கூட நீ போவாத. ஏங்க மெசேஜை டெலிட் பண்ணீங்க? இட்ஸ் ஓகே காய்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகேவா? இட்ஸ் ஆல் இன் கேம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. உங்களுடைய குட் நேம் ராம் ஹேர்லி தானா? என்னடா நடக்குது பின்ன? எங்கள் சிவாவை சி இது ஏம்மா சிவா, நீ அம்மு பாப்பான்னு போட்டுக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேன். கமாண்டர் திருப்பி படி. குறுக்கப்பட்ட தண்டையார்பேட்டை திருவாரூர் வரைக்கும் போயிடுச்சு. குறுக்குப்பேட்டை தண்டையார்பேட்டை திருவாரூர் வரைக்கும் நான் தான் படிக்கிறேன் பாரு. கமாண்டர் திருப்பி படிக்கிறேன். போயிடுச்சு வரைக்கும் திருவாரூர் தண்டையார்பேட்டை குறுக்குப்பேட்டை படி திருப்பி கமாண்டர் படிச்சுட்டனே போபோ. வெந்து தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடு. இப்ப அம்மு நீங்க பாப்பா ஓடு. ஏன்னா லைவ் நடக்குது. ஆதி ஐயோ சிவரஞ்சனி, நான் சொல்லல, நீங்க வேற. அவர் தான் சிம்பாலிக்கா உங்களை ஃப்ளைட்ல ஏற்றி அனுப்ப சொன்னாரு. சிவா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிவா. அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் சிவா. நான் பாத்தீங்களா உங்களை கப்பல்ல தான் போக சொன்னேன். ஆனா அவர் வந்து அதுக்கு எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதனால அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அவரோட பிளான் என்னன்னு. அப்புறம் புரிஞ்சுதான் நான் அமைதி ஆயிட்டேன். அவர் பிளான் புரிஞ்சு நான் அமைதி ஆயிட்டேன். அதை ஃபாத்திமா கிட்ட கூட சொல்லிட்டேன், நீங்க வந்து அவங்களை ஃப்ளைட்லயே ஏற்றி அனுப்புங்க அப்படின்னு. வேகமா வந்ததா சமைச்சு போடுறா. இது எங்க காடு வந்துச்சு? வேகமா வந்ததா வெந்ததா சமைச்சு போடுறா. இது எங்க காடு வெந்துச்சு? வெந்து தணிந்தது காடு. ஃப்ளைட்ல போனா வெந்து தணிந்தது காடுன்னு சொன்னேங்க. ஜஸ்ட் அண்ணா, அவங்க வந்து ராஜாண்ணா, அவங்க வந்து அதான் பாருங்க, இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு எவ்வளவு கப்பல் போகுது. அவர் வந்து கப்பல்ல வர சொல்லாம ஃப்ளைட்ல வர சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. அது வந்து நான் எனக்கு அப்ப புரியல. அதனால நான் கப்பல்ல போக சொன்னேன். அப்புறமா அவர் போட்ட பிளான் நம்ம ஏதோ சொதப்புறோமோன்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு ஃப்ளைட்லயே போக சொல்லிட்டேன்.
ஏங்க நா ஒண்ணு இல்லங்க நீங்க வந்து சிவாவா வந்துமே இங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்ப நீங்க என்ன